என்னோட ஸ்டைலில் பச்சைப்பயிறு சாம்பார் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாங்க. பச்சைப்பயிறு 1 கப், வெங்காயம் 2, தக்காளி பழங்கள் 2, பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கங்க, பூண்டு பற்கள், கருவேப்பிலை இலைகள், கடுகு, சீரகம், குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி இலைகள், தேவையான அளவு எண்ணெய், சிறிதளவு பெருங்காயம், காய்ந்த மிளகாய் 3, மஞ்சள் தூள் சிறிதளவு, கல்லுப்பு. எடுத்துக்கிட்ட பச்சை பயிரை நைட்டே தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கங்க. இந்த மாதிரி நீங்களும் பச்சை பயிரை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கங்க. ஊற வச்சு எடுத்துக்கிட்ட பச்சை பயிரில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி அதில் நறுக்கிய வெங்காயம், தக்காளி, பூண்டு பற்கள், பச்சை மிளகாய் மற்றும் அதோட சிறிதளவு சீரகம், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பச்சை பயிறு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அதை கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. பச்சை பயிறு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டாச்சுங்க. அடுப்பில் பாத்திரத்தை வச்சு சட்டி நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சிருக்க பெருங்காயத்தை போட்டுக்கலாங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சோன்னே காய்ந்த மிளகாய் போட்டுக்கலாங்க. இலைகளை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்ச நேரம் எண்ணெயிலே இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம கடைஞ்சி வச்சிருக்க பச்சை பயிறு கடையில் எடுத்து அதில் ஊற்றிடலாங்க. இப்போ கடைஞ்சி வச்சிருந்த பச்சை பயிரை எடுத்து இதில் ஊற்றியாச்சுங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. சாம்பார் நல்லா கொதிக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாங்க. சாம்பார் நல்லா கொதிக்குதுங்க. சாம்பார் நல்லா கொதிக்குதுங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி இலைகளை இதில் தூவிக்கலாங்க. வாசனையோட ஆரோக்கியமான பச்சை பயிறு சாம்பார் தயாராகிடுச்சிங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. நல்ல சூடான சுவையான பச்சை பயிறு சாம்பார் தயாராகிடுச்சிங்க. இந்த சாம்பாரை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப அட்டகாசமான சுவையோடு இருக்குங்க. நீங்களும் வீடுகளில் செஞ்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமான உணவு தாங்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடித்தளம். நீங்களும் இந்த பச்சை பயிறு சாம்பாரை வீடுகளில் சமைச்சு சாப்பிடுங்க. சந்தோஷமாக இருங்க. நல்ல சுட சுட இட்லியோட பச்சை பயிறு சாம்பார் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நல்ல சுவையாக இருக்குங்க. நீங்களும் வீடுகளில் வச்சு சாப்பிடுங்க.